அட்மின் கொஸ்டின் பார்ப்பாங்க. 41 பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி. ஓகேவா, நெறிமுறை பற்றிய விமர்சனங்கள் கிரிட்டிசிசம் கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 கொஷினில் இதில் இருக்கிறது அப்படியே கேட்டுடலாம். ஓகேவா, புத்தாண்டு தீர்மானம் நசருதீன் முகமது, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ், இலக்குகள் மற்றும் ஆசைகளின் அறிக்கை கேசி வார்கே. ஓகேவா, உணர்வுகளின் உண்மையான குப்பை தொட்டி டிடி கிருஷ்ணமாச்சாரி, தார்மீக போதனை மாரல் ஹம்ப்ளி, அதுவும் பார்த்தீங்கன்னா கேசி வார்கே தான் வரும். ஓகேவா, அடுத்தது புனிதமான ஆசைகள் சர் ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகேவா, அப்போ இந்த 5ல் 4 சரி. ஓகேவா, சரியான இணைகள் 4. அதுக்கு அடுத்தது முக்கியமான கொஸ்டின், முகவுரை அரசியல் அமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்னது கேட்குறாங்க. இன்டெகிரல் பார்ட் ஆஃப், அதாவது முகவுரை சம்பந்தமான டிபேட் வந்துகிட்டே இருக்கும். பெருபாடு யூனியன் வழக்கில் முகவுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்கில் முகவுரை அரசியல் அமைப்பின் ஒரு பகுதி, நாட் எ பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இதில் ஒன் ஆஃப் த பார்ட், அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த பகுதி இன்டெகிரல் பார்ட் அப்படிங்கிறது எதுங்க, எல்ஐசி இந்தியா வழக்கில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆன்சர் டெல்லி. முகவுரை ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கும். முகவுரை தொடர்பான விமர்சனங்கள் 2 டெஸ்ட்டுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 39 குறிப்பிடப்பட்டுள்ளதை தேர்க அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 31 ஃபர்ஸ்ட் அனைவருக்கும் போதிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். 2வது 39 ஏ பி வளங்கள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தல். சி வளங்கள் ஒரு இடத்தில் குவிவதை தடுத்தல். டி ஆண் பெண்ணுக்கு சமமான ஊதியம். இது 42வது சட்ட திருத்தத்துல புதுசா சேர்த்திருப்பாங்க. ஓகேவா, அது என்ன, குழந்தைகளின் சுகாதார மேம்பாட்டிற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல். அப்ப இதெல்லாம் எல்லாமே வரும். ஆன்சர் டெல்லி. 1, 2, 3, 4 எல்லாமே வரும். அடுத்தது டிபிஎஸ்பி தொடர்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் எது சரின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொள்கைகள் உருவாக்கும் பொழுதும் சட்டங்கள் உருவாக்கும் பொழுதும் அரசு நினைவில் வச்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு சரி. ஓகேவா, ஆர்டிகல் 37 பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பியை பின்பற்றது ஒரு மாநிலத்தோட அல்லது ஒரு அரசோட தார்மீக கடமை, மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 1935 சட்டத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஒரு ஜனநாயக நாட்டுக்காக தேவையான சமூக பொருளாதார அரசியல் கருத்துக்களை டிபிஎஸ்பி கொடுத்திருக்கும். அதுவும் முக்கியம். அடுத்தது இதை நடைமுறைப்படுத்த ஒரு அரசை நீதிமன்றங்கள் கட்டாயப்படுத்த முடியாது. அப்ப 4மே சரி. ஆன்சர் டெல்லி. நார்மலா இதுக்கெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. டிபிஎஸ்பியோட இருக்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தனியா ஒரு சட்டம் அரசு இயற்றிருந்தா அப்ப நீங்க நடைமுறைப்படுத்தலாம்னு நீதிமன்றம் கட்டாயப்படுத்தலாம். ஆனா இப்ப இருக்குது அப்படிங்கிறதுக்காக கட்டாயப்படுத்த முடியாது. ஓகேவா, ஆன்சர் டெல்லி. அடுத்தது அடிப்படை கடமைகள்ல அதோட செயல்திறன் ஆராய வர்மா கமிட்டி 1999 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஆன்சர் பாம்பே. ஓகேவா, அடுத்தது அரசியலமைப்போட மூலங்கள் எடுக்கப்பட்ட நாடுகள்ல தவறானது கேட்கறாங்க. பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா, சட்டத்திருத்த முறை சவுத் ஆப்பிரிக்கா, எஞ்சிய அதிகாரங்கள் அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்ல இல்லாத மீதி எஞ்சிய அதிகாரங்கள் அது ஆர்டிகல் 248 சொல்லப்பட்டிருக்கும். எஞ்சிய அதிகாரங்கள்ல மத்திய அரசிடம் இருப்பது தவறு. இது பிரிட்டனை பேஸ் பண்ணியிருக்காது, கனடாவை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அடுத்தது நீதித்துறை சுதந்திரம் அமெரிக்காவை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க, தவறானது கேட்டுக்கிறாங்க. அப்ப தவறானது ஆன்சர் சி. அடுத்தது 47வது கொஸ்டின்,
இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில மொழிகள் சேர்க்கப்பட்டிருக்கும். அதில் எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமா சேர்க்கப்படலை, தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அரசியலமைப்புல 14 மொழிகள் இருக்கும். 15வது மொழியா 21வது சட்ட திருத்தம் 1951 வந்து சிந்தி மொழி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். அடுத்தது 71வது சட்ட திருத்தம் 1972 கொங்கணி, மணிப்புரி, KMN நேபாளி இது சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 92வது சட்ட திருத்தம் 2004 போடோ, டோங்கிரி, மைத்திரி, சாந்தினி. ஓகேவா? இதை சேர்த்திருப்பாங்க. இதுல என்னன்னா 96வது சட்ட திருத்தம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒடிஷா அப்படிங்கிறத அதோட நேமை வந்து ஒடியா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. புதுசா சேர்த்தியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒடிஷா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி. 47க்கு வந்து தவறானது கேட்குறாங்க. ஆன்சர் டெல்லி. 48 ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வந்து 1900 இந்திய அரசு சட்டம்படி வழங்கப்பட்டிருந்தாலும் ஓகேவா காமன்வெல்த் குடியுரிமை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த காமன்வெல்த் குடியுரிமை எப்போ நீக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 2003. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இதை கேட்கல. ஓகேவா? குடியுரிமையில கேட்கணும் அப்படின்னா இதை கேட்கலாம். 2003 காமன்வெல்த் சிட்டி குடியுரிமை முறையை நீக்கியிருப்பாங்க. குடியுரிமை தொடர்பான சட்டம் இயற்ற வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்குற அரசியலமைப்போட சரத்து வந்து 11. அப்ப ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. அடுத்தது 49வது கொஸ்டின் தவறானது கேட்குறாங்க. இது கொஞ்சம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஆனா உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல் 50, புராதன சின்னங்கள் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாத்தல் 49 தெரிஞ்சிருக்கும். அதனால AB ரெண்டுல ஏதோ ஒன்று டவுட் இருக்கும். ஓகேவா? பணிபுரியும் இடத்துல வந்து மனித தன்மையோட நடத்துதல், தேவைப்பட்டப்ப லீவ் கொடுக்கறது, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்லாம் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 42. 43 பணியாளர்கள் அனைவருக்கும் வந்து தேவையான ஊதியத்தை வழங்கணும். ஆனா இது குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு அரசியலமைப்புல சொல்லியிருக்காது. வாழ்வாதார ஊதியம், லிவிங் வேஜ், வாழ்வாதார ஊதியம், அதாவது லிவிங் வேஜ். குறைந்தபட்ச ஊதியம்னா என்ன அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், இதை மட்டும் நிறைவு செய்யறது குறைந்தபட்ச ஊதியம். வாழ்வாதார ஊதியம் அப்படின்னா என்ன அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, போக்குவரத்து, மருத்துவ செலவுகள், இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணது தான் வாழ்வாதாரம். அப்போ குறைந்தபட்சம் வாழ்வாதார ஊதியனாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிகல் 43 சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்தது 50 இந்திய குடிமக்கள் 49 தவறானது கேட்குறாங்க. அப்போ குறைந்தபட்ச ஊதியம் அல்ல, வாழ்வாதார ஊதியம். ஆன்சர் பி தவறு. அடுத்தது 50 இந்திய குடிமக்களுக்கு குற்ற தண்டனையில் இருந்து பாதுகாப்பு வழங்கும் அரசியலமைப்போட விதி 20. ஓகேவா? குற்ற தண்டனையில் இருந்து பாதுகாப்பு, தனி மனித சுதந்திரம், வாழ்வதற்கான உரிமை. ஓகேவா? 22 வந்து கைது செய்வதற்கு எதிரான உரிமை, கைது செய்வதிலிருந்து ஒருத்தருக்கு எப்படி எப்படிலாம் பாதுகாப்பு வழங்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது 51 செண்பகம் துரைராஜன் வழக்கில் வந்து என்னென்ன தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. செண்பகம் ஏற்கனவே பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது தொடர்பாக தனியாக ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டிபிஎஸ்பி தொடர்பான இந்த கேசஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக ஒரு 2 நாளில் போட்டுடுறோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. செண்பகம் துரைராஜன் வழக்கில் வந்து அடிப்படை உரிமைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாட்டுக்கும் இடையில முரண்பாடு வந்தால் அடிப்படை உரிமையோட கருத்துக்கள் தான் முன்னோக்கி நிற்கும்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகளை வந்து துணைநிலையாக அரசு நெறிமுறை, அடிப்படை உரிமைகளின் துணைநிலையாக வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளை செயல்படுத்த வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகளை உருவாக்க வந்து பாராளுமன்றம் வந்து சட்டத்தினை திருத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கரெக்டு. ஓகேவா? 37A நடைமுறைப்படுத்த அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படிங்கிறது இது தவறு. இது வந்து 1967 கோலக்நாத் வழக்குக்கு பிறகு ஓகேவா 25வது சட்ட திருத்தம் 1971 படி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 31C உருவாக்கியிருப்பாங்க. அதில் வந்து சொல்லப்பட்டது தான் இந்த இது. ஓகேவா? இது அடுத்த கேஸ் கோலக்நாத் கேஸோட தொடர்புடையது.
ஓகேவா? அப்ப ஆன்சர் வந்து டெல்லி. அடுத்தது அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ல நிறைய சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க, புதுசா சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் 36வது சட்ட திருத்தத்துல எதையும் சேர்த்திருக்க மாட்டாங்க. 42வது சட்ட திருத்தம் இதில் வரும். ஓகேவா? 42வது சட்ட திருத்தத்துல 39ல் மாற்றம் பண்ணியிருப்பாங்க, 42A 48A இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 44வது சட்ட திருத்தத்தையும் 38 37ல் வந்து மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம் 45ல் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. 92வது சட்ட திருத்தம் 42B உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் கீழேயும் கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்தது பின்வருவனவற்றுள் எது அடிப்படை கடமை இல்லைன்னு சொல்றாங்க. அடிப்படை கடமை உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்துல இல்லை. ரஷ்யா USSR மாடலை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கு வரும். சொரன்ஸ்கி சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 1976 உருவாக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் அடிப்படை கடமை. எது இல்லை அப்படின்னா பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்தல் அப்படிங்கிறது அடிப்படை கடமையா இருக்காது. ஓகேவா? அடுத்தது ஏற்கனவே முன்ன சொன்னோம், செம்பகம் துரைராஜன் வழக்கு 1951ல் நடக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது கேசவானந்த இதில் வந்து என்ன பண்ணலாம், அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்க வந்து அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோலக்நாத் வழக்கு வந்து 1967ல் நடக்கும். இதில் வந்து அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடாது அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 ரியாக்ட் பண்ணுவாங்க. யாரு? இந்திரா காந்தி கவர்மெண்ட். 24வது சட்ட திருத்தமும் 25வது சட்ட திருத்தம். 24வது சட்ட திருத்தம் அடிப்படை உரிமைகள் உட்பட பாராளுமன்றத்தோட எந்த பகுதியையும் அடிப்படை உரிமைகள் உட்பட அரசியலமைப்போட எந்த பகுதியையும் பாராளுமன்றம் திருத்தலாம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆர்டிகல் 39B(C) நடைமுறைப்படுத்த அடிப்படை உரிமைகளை திருத்தலாம் அப்படின்னு 2 சட்ட திருத்தம் பண்ணுவாங்க. அப்ப இதன் அடிப்படையில தான் 25வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். அதன் அடிப்படையில ஆர்டிகல் 31C உருவாக்கப்படும். ஓகேவா? அப்போ 31C உருவாக்க காரணமா இருந்த வழக்கு கோலக்நாத் வழக்கு. ஓகேவா? அடுத்தது அதாவது ஒவ்வொரு அடிப்படை உரிமைகள்லையும் சில வரம்புகள் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னாலும் அதில் என்ன பண்ணுவாங்க, ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு கைது செய்யறதுல சிறப்பு சலுகை இருக்கும். ஓகேவா? ஆர்டிகல் 360 படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்கு 361 படி பார்த்தீங்க மீடியா ப்ரெஸ்ஸுக்கு சில சலுகைகள் இருக்கும். அதுமாரி 15 ஆர்டிகல் 15ல் சொல்லப்பட்ட சலுகைகளில் வரம்புகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு 15னா என்ன அப்படின்னா ஜாதி மதம் இனம் பிறப்பிடம் பாலினத்தால் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அப்போ பாலினத்தால் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சலுகைகள் வழங்குறாங்க. ஓகேவா? ஜாதியினாலும் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னாலும் பட்டியலினத்தவருக்கும் பழங்குடியினருக்கும் வந்து சிறப்பு சலுகைகள் வழங்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரியே வந்து EWS எக்கனாமிக்கலி பேக்வேர்டு செக்ஷனுக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வழங்குறாங்க. அப்போ இது கரெக்டு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு பொது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? இல்லை கல்வி நிறுவனங்கள்ல வழங்குறது பொது வேலை வாய்ப்புல பிற்படுத்தப்பட்ட வகுப்பு வந்து எதோடனா ஆர்டிகல் 16ஓட தொடர்புடையதா இருக்கும். அதனால இதுக்கு வந்து தவறானது கேட்குறாங்க. இதுக்கு தவறானது ஆன்சர் டெல்லி. அதுக்கு அடுத்தது அடிப்படை உரிமைகள் தொடர்பான கூற்றுகளை கவனி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடிப்படை உரிமைகள் வந்து தனி மனிதரோட கண்ணியம் மற்றும் மரியாதையை உறுதி செய்கிறது. சரி. சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான அடித்தளத்தை அடிப்படை உரிமைகள் வழங்குகிறது. சரி. ஓகேவா? ஒரு நாட்டில் வந்து ஆட்சியை நிலைநாட்ட அரசியல் ஆட்சியை நிலைநாட்ட, அதாவது DPSP அப்படின்னா ஜனநாயக நாட்டோட சமூக பொருளாதார அரசியல் நிலையை நிலைநாட்ட. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
அரசியல் ஆட்சியை நிலைநாட்ட அடிப்படை உரிமைகள் உதவுகிறது அப்படிங்கிறது சரி. தனி மனித சுதந்திரத்துக்கு அரணாக உள்ளது அப்படிங்கிறது சரி. நாலுமே சரி. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஆர்டிகல் 22 படி ஆர்டிகல் 22 ஒருவரை கைது செய்வதில் இருந்து பாதுகாப்பதற்கான உரிமைகள். ஓகேவா, அதை ஆர்டிகல் 22 சொல்லுது. ஓகேவா, விசாரணையிலிருந்து பாதுகாக்க. அப்ப ஒருத்தர் கைது செய்யணும் 2 வகை இருக்கும். ஓகேவா, சாதாரண சட்டம், தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னு 2 இருக்கும். இதெல்லாம் சாதாரண சட்டத்துல கைது செஞ்சா என்னென்ன உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கைது செய்வதற்கான காரணத்தை கொடுக்கணும், அவரோட வழக்கறிஞர் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கொடுக்கணும், 24 மணி நேரத்துல ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில இதுங்கணும். அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்ற தீர்ப்பின் அடிப்படையில அவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கலாம் அல்லது விடுதலை பண்ணிடலாம். ஓகேவா, இது 3 வரும். இந்த இது 2 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது சாதாரண சட்டத்துக்கு வராது. தடுப்பு காவல் சட்டத்துல ஒருத்தரை கைது செஞ்சீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை மேஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி வாங்கி எவ்வளவு காலம் வேணாலும் அவரோட காவலை நிறுத்திக்கலாம். ஓகேவா, தடுப்பு காவல் சட்டத்துல கைது செஞ்சிருக்கும் பொழுது. அதனால ஆன்சர் டெல்லி. அடுத்தது 59 இந்திய அரசியலமைப்பின் மதசார்பற்ற தன்மை தொடர்பான கொள்கைகள் கோட்பாடுகள். முகவுரையில மதசார்பற்ற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். 1976 42வது சட்ட திருத்தத்துல இருக்கும். ஓகேவா, மத உரிமைகள் அப்படின்னு ஆர்டிகல் 25 to 28 இருக்குது. ஓகேவா, அடுத்தது அரசு வழிகாட்டு நெறிமுறைகள்ல மதங்கள் சம்பந்தமா இருக்குது. ஓகேவா, குறிப்பா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோடு, ஓகேவா, பட்டியலினத்தவர், பழங்குடியினர், அவங்கள பற்றியான இதெல்லாம் இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோடு எல்லா மதத்தினருக்கும் ஒரே மாதிரியானது அப்படின்னு மத சம்பந்தமா இருக்குது. குடியுரிமையில தான் பார்த்தீங்க அப்படின்னா மத சம்பந்தமான எதுவும் இல்லை. ஓகேவா, அதனால ஆன்சர் டெல்லி. அடுத்தது சரியானது கேட்குறாங்க. இராணுவ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆயுதப்படை வீரர்களோட அடிப்படை உரிமைகள் எப்பயுமே குறைக்கக்கூடாதும்பாங்க. அதோட வரம்புகளா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 33, 34, 35 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அப்ப அதோட வரம்புகளா ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் குறைக்கலாம். இந்தியாவில் எங்கேயாவது இராணுவ ஆட்சி எமர்ஜென்சி இல்லைங்க, இராணுவ ஆட்சி வேற இராணுவ ஆட்சி இருக்குது அப்படின்னா அவங்களோட அடிப்படை உரிமைகளை பாராளுமன்றம் குறைக்கலாம். அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டம் இயற்ற மாநில சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. கரெக்ட். ஒன்லி பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஓகேவா, அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் இயற்ற. சொத்துரிமை 44வது சட்ட திருத்தம். ஓகேவா, 1978 அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 31 இருந்து நீக்கப்பட்டு 300A சாதாரண சட்ட உரிமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, அப்ப எல்லாமே சரி. ஆன்சர் சரியானது கேட்கறாங்க. ஆன்சர் டெல்லி. அடுத்தது சிக்கிம்க்கு அசோசியேட் ஸ்டேட். ஓகேவா, சிக்கிம்க்கு 34வது சட்ட திருத்தம் 1975 படி இணை மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 2A ஷெட்யூல்டு 10 10வது அட்டவணை இது 2ம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 35வது சட்ட திருத்தத்தின் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் ஸ்டேட்டா மாறிடும். அதனால ஆர்டிகல் 2Aவையும் 10வது ஷெட்யூலையும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. முதல்ல சிக்கிம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோயல் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா, அவங்க இந்தியாவோட சேர்க்க மறுப்பாங்க. அதனால அசோசியேட் ஸ்டேட் இணை மாநில அந்தஸ்து கொடுத்து, ஓகேவா, தகவல் தொடர்பு, கரன்சி, உள்நாட்டு விவகாரம், ஓகேவா, இது மாரி ஒரு 4 கண்ட்ரோல் மட்டும் மாநிலங்கள் இருக்கிற மாரி சொல்லி இணை மாநில அந்தஸ்தா கொடுப்பாங்க அசோசியேட் ஸ்டேட். ஆர்டிகல் 2Aன்னு ஒன்று இன்ஸ்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 10வது அட்டவணையில அசோசியேட் ஸ்டேட்னா என்னன்னு ஒரு தகவலை கொண்டு இருப்பாங்க. இது அதுக்கு அடுத்த அட்டவணை ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வழங்கினது பார்த்தீங்க அப்படின்னா 34வது சட்ட திருத்தம். ஓகேவா, அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
62வது கொஸ்டின், அடிப்படை கடமைகள் தொடர்பான கூற்றுகள்ல வந்து சரியானது கேட்குறாங்க. ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவோட மாடல் அடிப்படையில் 1976 சொரன்சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கும். சொரன்சிங் கமிட்டி வந்து 8 ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஓகேவா, அடிப்படை கடமைகளை ஃபாலோ பண்ணலன்னா தண்டனை விதிக்கணும். ஓகேவா, அந்த தண்டனையை வந்து எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்கக்கூடாது, வரி செலுத்துறது அடிப்படை கடமை அப்படின்னு 3 சொல்லியிருப்பாங்க. இந்த 3ஐயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ 8 அப்படிங்கிறது கரெக்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற தவறும் பொழுது இந்திய அரசாங்கம் தண்டனை விதிக்கும் அப்படி எதுவுமே இல்லை. அடுத்தது அரசுக்கு வரி செலுத்துதல் ஒரு அடிப்படை கடமை, அதுவும் இல்லை. அப்போ 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அதுக்கு அடுத்தது ரிட்டு வழங்குற அதிகாரத்துல வந்து உயர் நீதிமன்றத்தை விட சுப்ரீம் கோர்ட்டை விட ஹை கோர்ட் வந்து அதிக பவர் உடையது. ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது மட்டும்தான் ரிட் போட முடியும். ஆனா ஹை கோர்ட் வந்து அடிப்படை உரிமைகள் பிளஸ் இதர சட்ட உடைமைகள், லீகல் ரைட்ஸ், இதர சட்டங்கள் மீறும் பொழுது ரிட் போடலாம். அப்ப அதிகார எல்லையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா போடலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண சட்டங்களும் போடுறதுனால உயர் நீதிமன்றத்துக்கு தான் பாத்தீங்கன்னா அதிக அதிகாரம் இருக்கும். அடுத்தது ரிட்டு எப்ப யார் யார் மேல போதக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்ப ஆட்கொணர் நீதி பேராணை ஒருத்தர் வந்து தடுப்பு காவல் தடை சட்டத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப வந்து அவர் மேல வந்து ஆட்கொணர் நீதி பேராணையை போட முடியாது. ஓகேவா, குடியரசு செயலுறுத்து நீதி பேராணை, குடியரசு தலைவர் ஆளுநரை நீங்க இந்த செயலை செய்யுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்ல முடியாது. அடுத்தது சட்டமன்ற நிறுவனங்கள், லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கனைசேஷன் மேல இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது நிர்வாக ஆணையங்கள் மேல நீங்க எந்த இது தகுதி வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறத கொண்டு வர முடியாது. ஓகேவா, அதாவது தகுதி வினை நிர்வாக ஆணையங்கள் மேல தகுதி வினவும் நீதி பேராணை கொண்டு வரலாம். ஓகேவா, இது ஒண்ணு மட்டும் கரெக்ட். தகுதி வினவும் ஓகே கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேவா, இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேவா, அப்ப ஆன்சர் வந்து அனைத்தும் கரெக்ட். ஓகேவா, நீ ரிட்டு வந்து யார் யார் மேல போடக்கூடாது அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கும், அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 65 இந்திய பாராளுமன்ற ஆட்சி முறைக்கான, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள்ல உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இந்தியா வந்து ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் பாராளுமன்ற ஆட்சி முறையுடையது. ஓகேவா, பாராளுமன்ற ஆட்சி முறையை உடையது. அதுல வந்து எது எது சரியானது இருக்கிறாங்க, பெயரளவு உண்மையான தலைவர்கள், பெரும்பான்மையான கட்சி ஆட்சி அமைக்கும் முறை. ஓகேவா, நிர்வாகத்துறையினருக்கும் சட்டத்துறையினருக்குமே கூட்டு பொறுப்பு. ஓகேவா, அப்ப இது 3 வரும். ஆன்சர் ஏ. எஞ்சிய அதிகாரங்கள்ல மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றும். ஓகேவா, இங்க ஒற்றையாட்சி முறைய வழிவகுக்கும், அதனால இது வந்து வராது. எஞ்சிய அதிகாரங்கள் சட்டம் இயற்றுதல் ஆர்டிகல் 248 மத்திய அரசு மட்டும்தான் பண்ணும். ஓகேவா, அதனால அது ஒற்றையாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு, இதுக்கு வராது. அடுத்தது 66 ஓசிஐ ஹார்க் ஹோல்டர்ஸ் முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசிஐ ஹார்க் ஹோல்டர்ஸ் வந்து டிசம்பர் 2, 2005 அறிமுகப்பட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, 2015 இது ரெண்டுமே ஒன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓசிஐயும் பிஐஓ பர்சனல் ஆஃப் இந்தியன் ஆரிஜினும் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இது ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அப்ப ஓசிஐ ஹார்க் ஹோல்டர்ஸ் வந்து டிசம்பர் 2, 2005, பிஐஓ வந்து ஆகஸ்ட் 19, 2002, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஜனவரி 9, 2015. அடுத்தது தவறானது கேட்குறாங்க. இதில் தவறானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டெல்லி. பதவி உயர்வில் வந்து முதுநிலை தொடர்ச்சியான முதுநிலை பட்டியல் வந்து 81வது சட்டத்திருத்தம் வரும். இங்கே 77ன்னு கொடுத்துருக்குறோம், அது மட்டும் தவறு. அதுக்கு அடுத்தது சரியானது கேட்குறாங்க. ஏற்கனவே இது ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம். இந்திய குடிமக்களுக்கு குற்ற தண்டனையிலிருந்து பாதுகாப்பு வழங்கும் அரசியலமைப்போட விதி 20. சரி, ஓகேவா. ஒரே குற்றத்திற்கு ஒருமுறை இருமுறை தண்டிக்க கூடாது, நோ டபுள் ஜியோபார்ட்டி, அதுவும் கரெக்டு. ஓகேவா. குற்றத்திற்காக ஒருவரை தண்டிக்கும் பொழுது குற்றம் நடந்த காலத்தில் உள்ள சட்டங்களின் அடிப்படையில் தண்டிக்க வேண்டும், எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா, இது வந்து தவறு. நோ எக்ஸ் ஃபேக்ஸ் போஸ்ட் லாவா, அதாவது திட்டம் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது வந்து 1950 நடந்திருக்கலாம். இப்போ ஒருத்தர் அந்த குற்றத்துக்காக தண்டிக்கணும். 1950 நடந்த குற்றம் அப்படிங்கிறதுனால 1950 இருந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்க கூடாது. இப்ப என்ன சட்டம் இருக்குதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில தண்டிக்கலாம். இதுல ஒரு வரம்புகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அடிப்படை உரிமைகள்ல எல்லாத்துக்கும் சில வரம்புகள் இருக்கும். அதுல இதற்கும் ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பு என்ன அப்படின்னா, இது வந்து ஃபினான்சியல் மேட்டர்ஸ் இன்க்ளூட் ஆகிறதுக்கு வராது. இப்போ டேக்ஸோ அதுமாரி இருக்கிறதுக்கு வராது. ஓகேவா. மற்றபடி தண்டனைகளுக்கு வரும். ஓகேவா. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டு, 2வது கரெக்டு, 3வது தவறு, 4வது ஒரு குற்றத்திற்கு குற்றவாளியை சாட்சியாக்க கூடாது, அதுவும் கரெக்டு. ஓகேவா. அப்போ 1, 2, 4 கரெக்டு. ஆன்சர் ஏ. அடுத்தது 69 9வது அட்டவணை பற்றிய கூற்றுகள்ல தவறானது கேட்குறாங்க. ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அட்டவணையில் உள்ள சட்டங்கள் அனைத்தும் நீதி புலனாய்வுக்கு உட்பட்டது அல்ல அப்படிங்கிறாங்க. இது வந்து தவறு. அதாவது கேசவானந்த பாரதி வழக்குல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நீதி புனராய்வு அப்படிங்கிறது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல் 24, 1973 வரும். ஓகேவா. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தோட்டி என்ன பண்ணுவாங்க, நீதி புனராய்வு அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. ஓகேவா. அப்ப வந்து ஒரு அடிப்படை உரிமைவே, அதாவது அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு. அப்ப உச்ச நீதிமன்றத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனால சில சட்டங்களை இதுல கொண்டு போய் வைக்கக்கூடாது. அப்படின்னால இந்த டேத்துக்கு பிறகு இருக்கிற எல்லா சட்டத்தையும் நாங்க நீதி புலனாய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த டேட்டுக்கு பின்னால சேர்க்கப்பட்ட அனைத்து சட்டங்களும் நீதி புலனாய்வுக்கு உட்படும். ஓகேவா. அதனால டெல்லி வந்து இருக்கு தவறானது. அடுத்தது உள்நாட்டு நெருக்கடி நிலை. உள்நாட்டு நெருக்கடி ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா நிறுத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதாவது வெளிநாட்டு நெருக்கடி எப்பயுமே ஆர்டிகல் 20, 21 நிறுத்தி வைக்க முடியாது. வெளிநாட்டு நெருக்கடியா இருந்தா ஆர்டிகல் 19 வந்து ஒரு ஸ்பெஷல் காரணம் கொண்டு நிறுத்தி வைக்கலாம். ஓகேவா. ஆனா உள்நாட்டு நெருக்கடினா ஆர்டிகல் 19 நிறுத்தி வைக்க முடியாது. அப்போ 1, 2, 3 இது 3மே வரும். ஆன்சர் பாம்பே. அதுக்கு அடுத்தது அட்மின் முடிஞ்சிருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் இஷ்யூஸு. போன வாரத்து சிலபஸே தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கலாம். ஓகேவா. டைம் இல்லை. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் இருக்கும் திட்டங்கள். ஓகேவா. ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சுரக்ஷா காரியகிராம், சிசு சுரக்ஷா காரியகிராம், 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் வரும். பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா மட்டும் வராது. அடுத்தது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்க, இது எல்லாமே சரியா இருக்கு, பார்த்துக்கோங்க. 73 டைரக்ட் கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. 74 பெட்டி பத்தாவோ பெட்டி பத்தாவோ அப்படின்னு ஒரு ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா பெண் கல்விக்காக. ஓகேவா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹரியானாவிலையும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் விழுப்புரத்துலையும் தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. அதுக்கு அடுத்தது பணிபுரியும் இடங்கள்ல பெண்களுக்கான பாலியல் கொடுமையில இருந்து தடுக்கிறதுக்கு விசாகா கமிட்டி. ஓகேவா. அது வந்து விசாகா கமிட்டி வந்து விசாகா கமிஷன் அப்படின்னு ஒன்று வந்து அதோட வழக்கின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும்.
10 பேருக்கு மேல இருந்தா கம்பல்சரி அமைக்கணும். ரெண்டுமே சரி. அடுத்தது பெண்களை தவறாக சித்தரித்தல் தடை சட்டம் வந்து 1986 வரும். இங்க வந்து 76ன்னு கொடுத்திருக்கணும், அது தவறு. இந்தியாவில் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை அரசியல் வாய்ப்பு இங்க இல்ல, அது ஒண்ணு மட்டும் வராது, 1 2 3 அது எல்லாம் வரும். அடுத்தது பெண்களுக்கு ஆன அனைத்து அதிகாரங்கள் 79 தவறானது கேட்கறாங்க. தவறானது எது அப்படின்னா பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததற்கான ஐநாவின் சர்வதேச ஆண்டு 2009, இங்க 8ன்னு இருக்குது, அது தவறு. ஓகேவா. பாலின பட்ஜெட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2005-6 தோற்றப்பட்டிருக்கும். ஓகேவா. இது வந்து மத்திய நிதி அமைச்சகம், பட்ஜெட் டோட்டலா மத்திய நிதி அமைச்சகம் இருக்கும். பாலின பட்ஜெட்டுக்கு மத்திய நிதி அமைச்சகம் பொறுப்பாகாது, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இதெல்லாம் பொறுப்பேற்கும். குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இப்ப மோடி கவர்மெண்ட் வந்து ஒட்டி புது நாடாளுமன்ற கட்டடம் திறந்தாங்க. அந்த கட்டடம் திறக்கிறப்ப முதல் கூட்டத்தொடர் வந்து ஜாயின்ட் சிட்டிங் போட்டு 106வது சட்ட திருத்தம், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கு வந்து 30% இடஒதுக்கீடு வழங்கும் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 81. ஓகேவா. இதுல வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 9th 5-year பிளான் வரும். இந்த 10ன்னு இருக்குது, மற்ற எல்லாமே கரெக்டா இருக்குது. 3 இணைகள் சரி. அடுத்தது ஏதோ ஒரு வகையில குழந்தை தொழிலாளர் முறை ஆர்டிகிள் 21 வாழ்வதற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கொட்டுரிமை ஒழிப்பு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில குழந்தை தொழிலாளரோட தொடர்புடையது. இது மட்டும் மத நிறுவனங்களை அமைத்தல் அதோட தொடர்பு இல்லாதது. ஓகேவா. அடுத்தது 83. அதாவது குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986 போட்டிருப்பாங்க. இந்த சட்டம் வந்து 2017 திருத்தம் பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா குழந்தை தொழிலாளர் மற்றும் வளர் இளம் பருவத்தினர் அப்படிங்கிறத சேர்த்திருப்பாங்க. வளர் இளம் பருவத்தினர் அப்படின்ட்டு அதுல வந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே குழந்தைகள். இதுல 14 வயசுக்கு கீழே இருக்கிற யாரையுமே எந்த வேலைக்கும் அனுப்பக்கூடாது. 14 to 18 வயது உள்ளவர்களை அபாயகரமான வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இங்க என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா 18 வயதிற்குள் உள்ள குழந்தைகள் அனைத்தும் வேலைக்கு அனுப்புவதை தடை செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா 14 வயதிற்குள் அப்படின்னா அது கரெக்ட், 18 அப்படிங்கிறது தவறு. அப்ப 14 to 18 வயது இருக்கிறவங்களை வந்து அபாயகரமான வேலைகள்ல பணியில் அமர்த்தக்கூடாது. ஓகேவா. அடுத்தது 84வது கொஸ்டின். இதுல வந்து தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான செயல் திட்டம் அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2021 வரும், மற்ற எல்லாமே சரி. ஓகேவா. 1 2 4 சரி, அப்ப 3 தொடர்கள் சரி. அடுத்தது 85. இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சுய உதவி குழு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது. ஓகேவா. இங்க சமூக வளர்ச்சி துறை அப்படிங்கிறது தப்பு, இப்ப ரூரல் டெவலப்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்கு அடுத்து 86. ஆன்சர் மாறி இருக்கு, ஆன்சர் பாம்பே வரும், இது வராது. தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை ஃபர்ஸ்ட் சட்டம் 1986. ஓகேவா. குழந்தை தொழிலாளர் கொள்கை வந்து 1987 வரும். 88 திட்டம் வரும். நிதியம் வந்து 1996 தான் வரும். கரெக்ட் தான். ஆன்சர் பாம்பே. தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை 1987. அடுத்தது பெண்கள் வள மையம் 2014 டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது கீழே என்னென்ன ஸ்கீம் இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது டைரக்ட் கொஸ்டின், நிர்பயா ஃபண்ட் அதெல்லாம் எதுக்குன்னு. ஓகேவா. இந்த உஜ்ஜவாலா திட்டம் முக்கியம், பெண் கடத்தலை தடுக்க. ஓகேவா. அடுத்தது குருபத சாமி கமிட்டி 1979 போட்டிருப்பாங்க. இவங்களோட பரிந்துரைகள்ல தவறானதுங்கிறாங்க. இவங்க 14 வயதிற்குட்பட்ட சிறார்களை வந்து வேலைக்கு அனுப்புவதை தடை செய்தல் அப்படிங்கிறது தவறு. சிறாரை பற்றி சொல்லியிருப்பாங்க, இது தவறான. ஓகேவா.
அடுத்தது பென்சில் போர்ட்டல் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் மாறி இருக்குது. ஆன்சர் 2 மட்டும் வரும். தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டம், சட்டம் வேற திட்டம் வேற. ஓகேவா? திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு வசரம் பென்சில் போர்ட்டல் தொடங்கியிருப்பாங்க, சட்டம் இல்லை. சட்டம் 1987 1987 குழந்தை தொழிலாளர் சட்டம். ஓகேவா? 87 வந்து கொள்கை, 88 திட்டம். இந்த திட்டத்தை செயல்முறைப்பட்டு தான் வரும், சட்டம்ங்கிறது தவறு. ஓகேவா? 2வது சரியா இருக்குது. ஆன்சர் 2 மட்டும் சரி. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ இல்லை, பி தான் கரெக்ட். அடுத்தது தேசிய பெண்கள் ஆணையத்தோட பங்கு பணிகளில் தவறானதுங்கிறாங்க. ஓகேவா? நிர்பயா வந்த வந்து பெண்கள் ஆணையம் ஆராய்ச்சி பண்ணாது. ஓகேவா? சி மட்டும் தவறு. அடுத்தது பெண் விவசாயிகளுக்கான முன்னெடுப்பு திட்டம் அப்படிங்கிறாங்க. மகிழா கிசன் சக்தி கரண் பாரியோஜனா. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஸ்கீம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தை தொழிலாளர் முறை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே கரெக்டு. இதெல்லாம் இந்த குழந்தை தொழிலாளர் பெண்களுக்கான இலவச தொலைபேசி எண் 1098, அது ஏற்கனவே வந்து கேட்டிருக்கிறாங்க, முக்கியமானது. ஓகேவா? தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் ஜூன் 12. அடுத்தது 94க்கு டேரக்ட் கொஸ்டின். 95 2014 வந்து கைலாஷ் சத்தியமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சன் பச்சோ அந்தோலன் அப்படிங்கிறதுக்காக அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பாரு. அதே மாதிரி 2014 தான் பார்த்தீங்கன்னா மலாலா யூசுஃப்சாய் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது ஜியோகிராஃபி பார்ப்போம்.